ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி கோவக்காய் ஃப்ரை தாங்க. ஏற்கனவே 2 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். 7 நாள் 7 நம்ம ஃப்ரை ரெசிபின்னு சொல்லிட்டு அதில் நான் ஏற்கனவே சவ் ஃப்ரையும் உங்களுக்கு கருணக்கிழங்கும் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு, ஏன்னா நமக்கு பெரிய பிரச்சனையே இந்த சைட் டிஷ் பிரச்சனை தான். பசங்களுக்கு பிடிச்ச போல எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு அதில் இன்றைக்கி 3rd டேவாக நம்ம கோவக்காய் ஃப்ரை தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம இனிக்கிறாங்கன்னு என் குக்கிங் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனை கொடுக்கும்போது நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஹெல்த்தியான ரெசிபிஸ் நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் எப்பயும் சொல்ல போல தான் நம்ம இந்த ஃப்ரை ஐட்டம்னாலே ஒன்று இரும்பு தோசைகள் இல்லை இரும்பு கடாயில் நம்ம செய்யும்போது தான் நமக்கு நல்ல கிரிப்ஸியாக பசங்க சாப்பிடும் டேஸ்ட்டாகவும் நமக்கு இருக்கும். நமக்கு இப்போ ஒரு இரும்பு கடாயை நான் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு, இது கண்டிப்பாக தாளிப்பு வேணும். கண்டிப்பாக ஜீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு ஃப்ரெண்ட்ஸ். அது போட்டு நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு கோவக்காயை 6 பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இதை மாதிரி கட் பண்ணி நம்ம செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு வேகிற டைமும் ரொம்ப சீக்கிரம் நமக்கு வெந்துடும். ஒரு கோவக்காயை 4ஆகவும் கட் பண்ணுங்கள். அதே சமயம் நீங்கள் 6ஆக கட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃபிங்கர் சிப்ஸ் டைப்பில் நல்ல நம்ம ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக அந்த நம்ம சவ் உருளைக்கிழங்கு, நம்ம வாழைக்காய், நம்ம ஃப்ரை ரெசிபி அதுலேயும் செஞ்சாலும் ஒரு தடவை இதில் நீங்கள் ஃப்ரையாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். பசங்களுக்கு பிடிச்ச போல் இருந்தாலே திரும்பி அடுத்த தடவை கோவக்காய் அவங்களே கேட்டு வாங்கி நம்மக்கிட்ட சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா பொதுவாக பசங்களோட ஃபேவரட்டே இந்த ஃப்ரை ரெசிபி தான். இப்போ கோவக்காயை போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுடுங்க. அடுத்தது காரத்துக்கு குழம்பு மிளகாய்த்தூள், நான் 1/2 கிலோ கோவக்காய் எடுத்துக்கிறதால குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுட்டு, அதையும் மிளகாத்தூள் போட்ட பிறகு நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபுல் ஃப்ளேமில் இருந்தால் கலர் மாறி கருப்பான போல் இருக்கும். அதனால் வேண்டாம், லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் வதங்கின பிறகு இப்போ நம்ம 1 கிளாஸ் அளவு தண்ணி போட்டுடுங்க. போட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு தட்டை போட்டு நீங்கள் மூடினீங்கன்னா நமக்கு நல்லா சீக்கிரம் வெந்து வந்துடும். நம்ம தண்ணி ஊற்றிருக்குமே, இது எப்படி நமக்கு ஃப்ரையாக வரும்னு யோசிக்காதீங்க. நல்லா வெந்த பிறகு கண்டிப்பாக அது ஃப்ரையாக ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு வெந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். பொதுவாகவே கோவக்காய் சுகர் பேஷண்ட்டு எடுத்துக்கிற ஒரு இதுதான். நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பையும் கரைக்கிற தன்மை இருக்குது. நம்ம எப்பயும் ஒரே மாதிரி ஃப்ரை ரெசிபி நம்ம செய்யாமல் ஒரு தடவை இதை மாதிரி தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப பக்காவாக இருக்கும் இந்த கோவக்காய் ஃப்ரை. ஒரு தடவை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், 2 தடவை நல்லாவே நம்ம மூடி எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் நமக்கு சுண்டி நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கிரிப்ஸியான பதம் நமக்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் தட்டை போட்டு மூடணும்னு அவசியம் கிடையாது. இப்படியே இருக்கட்டும், உங்களுக்கு சூப்பராக நமக்கு வெந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ அடுப்பை ஃபுல் ஃப்ளேம்லேயே வைங்க. வச்சுட்டு நல்லா இது பண்ணுங்கள். இது உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி கொடுக்குற ஒரு காயும் கூட. அதே சமயம் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை நல்லா கரைச்சி நமக்கு நல்லா ஒரு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். கோவக்கானா கசக்கும் அப்படின்லாம் இது கிடையாது, நல்லாவே இருக்கும். நமக்கு பெருசாக நம்ம கட் பண்ணுறதை விட இதை மாதிரி ஒரு கோவக்காயை 6 பீஸாக கட் பண்ணி நம்ம செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க. இதுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு முருகலாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயம் என்ன பண்ணுங்கள், எப்பயும் போல் முருகலாக ஆரம்பித்தாலே அடுப்பை என்ன பண்ணணும், ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அடுப்பை நல்லா கிளறி விடும்போது நமக்கு சூப்பராக கிரிப்ஸியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்களேன், நமக்கு பார்க்கும்போதே நாக்கில் எச்சு ஊற அளவு டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இது நம்ம எந்த ஒரு மசாலா எக்ஸ்ட்ரா செய்ய, நம்ம எப்பயும் போல் குழம்பு மிளகாய்த்தூள் உப்புன்றதால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் தாளிப்புக்கு நம்ம பெருஞ்சீரகம் கொடுத்துருக்கதால நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக. இப்போ பாருங்கள், நல்லா கிரிப்ஸியாக நமக்கு அப்படியே வர ஆரம்பிச்சிடுது. இந்த சமயம் மேலே நீங்கள் கருவேப்பிலையை போட்டு தூவிட்டு நீங்கள் அப்படியே அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கிளறினா நமக்கு எண்ணெய் பிரிஞ்ச போல் வரும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு சூப்பரான நமக்கு கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே கிளறி விட்டுட்டு அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இரும்பு கடாயில் இருக்கும்போது நல்லா கிரிப்ஸியாக நமக்கு சூப்பரான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.